புழல் சிறையில் இருந்து தப்பியோடிய கைதி பிடிபட்டிருக்கிறார். புழல் சிறையில் இருந்து தப்பிச் சென்ற பெண் கைதி ஜெயந்தி பெங்களூருவில் பிடிபட்டிருக்கிறார். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் விவரிக்க கேட்போம். சாலமன், வணக்கம். தப்பிச் சென்ற பெண் கைதி பிடிபட்டது எப்படி, விவரிங்க. கடந்த 13ஆம் தேதி சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்கப்பட்டிருந்த ஜெயந்தி திடீரென நேர்காணல் அறையிலிருந்து திடீரென தப்பிச் சென்றால் புழல் சிறையிலிருந்து தப்பிச் சென்ற இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக புழல் சிறை காவலர்கள் இது தொடர்பாக புழல் போலீசாரிடம் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் 2 தனிப்படைகள் அமைத்து சிசிடிவி காட்சிகளை வைத்து தப்பி ஓடிய ஜெயந்தியை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் ஜெயந்தியின் செல்போன் எண் மற்றும் பல்வேறு ஆட்டோவில் சென்ற பதிவினை வைத்து பெங்களூருவில் உள்ள அடர்ந்த காட்டு பகுதியில் வைத்து புழல் தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். குறிப்பாக இவர் குடும்பத்துடன் காட்டு பகுதியில் பதுகி இருந்த போது புழல் சிறை காவலர்கள் சுற்றி வளைத்து அவரது கைது செய்ததாகவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இவர் தப்பிச் சென்றது எப்படி என்பது தொடர்பாக வாக்குமூலமாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். குறிப்பாக நேர்காணல் அறையை சுத்தம் செய்யும் போது அவ்வழியாக சென்று சுவர் மீது ஏறி அதன் பின்பு ஃபால் சீலிங் வழியாக புழல் சிறையிலிருந்து தப்பித்து ஆட்டோ மூலமாக கோயம்பேட்டிற்கு சென்று அங்கிருந்து பெங்களூருக்கு சென்றிருப்பது போலீசார் விசாரணையில தெரிய வந்துள்ளது. மேலும் இவருக்கு பண உதவி வழக்கறிஞர் ஒருவர் உதவி இருப்பதாகவும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து இவரிடம் தொடர்ச்சியாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக பெங்களூரு அடர் காட்டு பகுதியில் கண்டுபிடித்தது எப்படி என்பது தொடர்பான வீடியோவும் தற்போது போலீசார் சமூக வலைதளத்துல தெரிவித்திருக்காங்க. மேலும் இவரை கைது செய்யப்பட்ட ஜெயந்தியை அங்கிருந்து பெங்களூரில் இருந்து சென்னைக்கு அழைத்து வரும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அந்த ஜெயந்தி தப்பிக்கு உதவிய வழக்கறிஞர் யார், மேலும் அவருக்கு பண உதவி செலுத்தியது யார் என்பது தொடர்பாக போலீசார் தற்போது தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வராங்க. தகவல்களுக்கு நன்றி சோலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.